சுனாமி பேரலையின் கோர தாண்டவத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் பறிபோய் 20 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. ஆறாத வடுவுடன் இழந்த உறவுகளுக்கு கண்ணீர் மல்க நினைவஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர் நாகை உள்ளிட்ட கடற்கரையோர மக்கள். ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மறுநாள் டிசம்பர் 26ஆம் தேதியை தமிழக மக்களால் அவ்வளவு எளிதாக மறக்க இயலாது. அன்று எழுந்த ஆழிப்பேரலை பல்லாயிரக்கணக்கானோரின் உயிரையும் உடைமைகளையும் ஈவு இரக்கமின்றி தனக்குள் வாரிச் சுருட்டிக் கொண்டது. உற்றார் உறவினர்களை இழந்த குடும்பங்கள் இப்போது வரை அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாத பெரும் துயரத்தை 20 ஆண்டுகளாக சுமந்து வருகின்றன. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் சுமார் 100 அடி உயரம் வரை எழுந்த சுனாமி பேரலைகள் நாடு நகரங்கள் என எந்த வித்தியாசமும் இன்றி சூறையாடின. இந்தியா, தாய்லாந்து, இலங்கை உட்பட 14 நாடுகளில் சுமார் 2.5 லட்சம் பேரின் உயிர்கள் கடலுக்கு இரையாகின. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் 10,000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். வரலாற்றில் இந்த கருப்பு நாள் நாகை உள்ளிட்ட கடற்கரையோர மாவட்டங்களில் ஆறாத வடுவாய் இருந்து வருகிறது. உறவுகளை இழந்தவர்கள் டிசம்பர் 26ஆம் தேதியை துக்க நாளாக அனுசரித்து கடலுக்கு பால் ஊற்றியும் பூக்களை தூவியும் கண்ணீரால் மரியாதை செலுத்தி வருகின்றனர். ஒரு நாள் மட்டும் யாரும் கடலுக்கு செல்வதில்லை. மாலை வரை உண்ணா நோன்பு இருந்து பிரார்த்திப்பது பல ஆண்டுகால வலிகளின் வெளிப்பாடாக இருந்து வருகிறது. வேளாங்கண்ணி பணத்தை நாங்கள் பேச்சதே ஒரு 300 பணம் ஊருக்கு தெற்காலையும் வடக்காலையும் இன்னை வரைக்கும் அந்த சமாதிக்கு இந்த சமாதியில் அவங்களுக்கும் நாங்கள் கும்பிடுறது வழக்கம்தான். கடவுளாக வணங்கும் கடலிடம் அனைத்தையும் இழந்து 20 ஆண்டுகளாகியும் பொருளாதாரத்தில் மீள முடியாத குடும்பங்களும் இன்னும் ஏராளம் உள்ளன. எங்களுக்கு பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னமும் அந்த மன அதிர்வு எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னமும் தாய்மார்கள்லாம் இன்னமும் என்னன்னு சொன்னாக்கா ஒரு அழுத கண்ணு சிந்தையுமா தான் இருக்கிறாங்க. அரசு கட்டி கொடுத்த வீடுகளே தற்போது எமனாகி விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறுகிறார்கள் பழுதடைந்த சுனாமி குடியிருப்புகளில் வாழும் மக்கள். வருஷம் சுனாமி நாள் வரும்போது எங்களுக்கு அது ஒரு பயமாக தெரியுது. வீடு இடிச்சுக்கிட்டு உழுவுறதுனால குடும்பம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சுனாமியில் நாங்கள் உயிர் பொழைச்சி வந்தோம். இந்த வீட்டால் எங்கள் உயிர் போயிடக்கூடாது. இந்த வீட்டை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. நாகை மாவட்டத்தில் கட்டப்பட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட சுனாமி குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்து விட்ட நிலையில் அவற்றை மறுசீரமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையின் கோரமுகம் எப்படி இருந்தது என்பதை 20 ஆண்டுகள் ஆகியும் மீளாத அதிர்ச்சியுடன் நேரில் பார்த்தவர்கள் விவரிக்கின்றனர். அன்னைக்கு எனக்கு 22 வயசு. அப்போ கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தேன் கடற்கரையில். அப்போ கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தப்போ சுனாமி வந்துச்சுன்னு எல்லாம் ஓடினாங்க. நானும் ஓடினேன். எங்கள் அக்கா பிள்ளைங்க, எங்கள் பக்கத்து வீட்டு பெரியவங்க எல்லாமும் காப்பாற்று கத்துறாங்க. என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியல. நான் ஓடி நின்னதே தண்ணி பந்தலில் தான் ஓடி நின்னேன். திரும்பி வரக்குள்ள ஒரு வேளாங்கண்ணி போனோம், எங்கூர் போனோம், எல்லாமும் வரிசையெல்லாம் அப்படியே கடற்கரைட்டு ஒதுங்கி இருந்துச்சு. எங்கள் தங்கச்சி ஒன்று தண்ணியில் போகுது. அண்ணன்னு கூப்பிடுது. என்னால் அதை பிடிக்கல. நான் ஓடியே விட்டேன். அது எங்கே தான் ஓடனே தெரியல. அது இன்னைக்கு நல்லா இருக்கு. போட்டெலாம் என்ன மாதிரிங்கிறீங்க? எங்கள் போட்டெலாம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ளே கிடந்துச்சு. நான் இப்போ 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அந்த சுனாமி நாள் காலையில் நாங்கள் காலையிலே ஊரே ஒரே பரபரப்பு. எங்கே பார்த்தாலும் எல்லோரும் போகிறாங்க, திருவாரூர் நோக்கி போங்கங்கிறாங்க. எதுக்கு போக சொல்கிறாங்கன்னே தெரியல. சுனாமினா அலை வருதுங்கிறாங்க. பார்த்தா தென்னை மரம் அளவுக்கு அலை வருதுன்னாங்க. எல்லாம் பயந்து போய் பார்க்குறோம் உயிரோடு தான் இருக்காங்களான்னு. போய் பார்த்தா அங்கங்கே நிறைய பேர் ஓரமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா எல்லாம் பணங்களாக இருக்குது, எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. அந்த நிலையை நினச்சி பார்க்க கூட முடியல இப்போதைக்கு.